ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் ஆரஞ்சு, அதை வச்சு எப்படி ஒரு ஈஸியான புட்டிங் இல்லைனா ஜெல்லி எப்படி வேணால் சொல்லலாம், ஆரஞ்ச் ஜெல்லி ஒரு புட்டிங் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக ஒரு ஹாஃப்-அன்-ஹவரில் இது முடிஞ்சிடும். நம்ம வெளியில் ஒரு ஜெல்லி வாங்கி அதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது, கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா 3 மீடியம் சைஸ் ஆரஞ்சுங்க, 6 to 7 or 8 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து சுகர் அண்ட் அகர் ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஆரஞ்சை வந்து நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து 2 ஆரஞ்சுக்கு உண்டான அந்த இதை மட்டும் நான் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி வந்து அந்த பல்ப்பு தேவை. ஸோ அந்த மீதி ஆரஞ்சு வச்சுட்டு நான் இப்போ இதை மட்டும் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலைங்க, தண்ணி ஆட் பண்ணாமல் ஜூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஒரு சீடும் கூட இருந்தால் கூட நமக்கு அந்த ஜூஸ் கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு சீடும் கூட இல்லாமல் நம்ம அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா புட்டிங் நீங்கள் எவ்வளோ சர்க்கரை போட்டிருந்தா கூட அந்த புட்டிங் வந்து கசக்கும். ஸோ எந்த ஒரு கசப்பான இப்போ லெமனில் மிக்ஸ் பண்ணி சில பேர் புட்டிங் பண்ணுவாங்க, ஒரு துளி அந்த சீடு இருந்துட்டால் கூட அந்த புட்டிங்கே நாஸ்தி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆரஞ்சுலேயும் அப்படி தான், ஒரு சீடும் கூட இருக்கக்கூடாதுங்க. சின்ன குட்டி சீடு இருந்தால் கூட நமக்கு அது கசக்க ஆரம்பிச்சிரும். எவ்வளோ சுகர் போட்டாலும் அது வந்து அந்த கசப்பு தன்மை போகவே போகாது. இப்போ நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அகர் இல்லாதவங்க ஜெலட்டின் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா தண்ணியிலையோ இல்லை ஆரஞ்சு ஜூஸ்லேயோ கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க வந்து டபுள் பாயிலிங் பண்ணிக்குவோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம டேரெக்டாக இப்போ ஹீட்டில் வந்து ஜூஸ் ஊற்றும் போது கீழே வந்து லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம நார்மல் பேனில் யூஸ் பண்ணும்போது. அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் சுகரும் போடுறேன். சுகர் போட்டதுக்கப்புறம் கையெடுக்காமல் லோ ஃப்ளேமில் அதை வந்து ஸ்டிர் கொடுத்துட்டே இருங்க, நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா உள்ளே கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். நீங்கள் கை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இப்போ நான் கை எடுக்காமல் அதை ஒரு 1 மினிட் போதுங்க, சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிரும். கையெடுக்காமல் இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுகர் வந்து நமக்கு மெல்ட் ஆகிறது தெரியும். மெல்ட் ஆனதுமே வந்து இல்லை மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அந்த டைமில் வந்து அகர் ஆட் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணி வச்சுக்கிறது தண்ணியை நல்லா எடுத்துட்டு வெறும் அகர் மட்டும் அதை உள்ளே போட்டு அகரும் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அகர் இல்லாதவங்க வந்து ஜெலட்டின் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ்லேயோ இல்லைனா ப்ளெயின் வாட்டர்லேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் அந்த டைமில் நான் அகர் போடுற நேரத்தில் ஜெலட்டின் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது. இப்போ நம்ம அகர் போட்ட உடனே கொஞ்சம் நுர மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. இல்லைனா கொஞ்சம் நேரம் பேனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா ரொம்ப நுரையாக வரும் அது அகர் போட்டதுக்கப்புறம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது ஒன்றும் கிடையாதுங்க, நார்மல் தான். எந்த ஒரு புட்டிங்கும் நம்ம ஹீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் போயிடும். இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்து எல்லாமே டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது நல்ல ரூம் டெம்பரேச்சரில் ஆறணுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வார்மாக இருந்தால் ஓகே, சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை ஆறுறதுக்கு விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மீதி வச்சுருந்த ஆரஞ்சை எல்லாத்தையும் ஸ்கின்னை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா அது கீழே வந்து நம்ம ஒரு பேனில் இப்போ சூடாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நான் இந்த ஒரு பவுலில் கிளாஸ் பவுலில் தான் வந்து அந்த என்ன சொல்கிறது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் பவுலில் நான் அந்த பல்ப்பெல்லாம் பிச்சு போட்டுக்கிறேன் எல்லாமே. இப்போ அந்த நுரையெல்லாம் மேலே ஃபார்ம் ஆயிருந்தனால அதை நான் மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை நான் அப்படியே வந்து இந்த அந்த பல்ப்போட இந்த என்ன மிக்சரையும் வந்து நான் அப்படியே விட்டுருவேன் செட் ஆகிறதுக்கு ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப்-அன்-ஹவர் கழித்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால், ஃப்ரிட்ஜில் வந்து 20 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, செட் ஆயிரும். பல்ப்பு போட்டு ஒரு ஜெல்லியும் பல்ப் போடாமல் ஒரு ஜெல்லியும் நான் வச்சுருக்கேன். இப்போ சின்னதில் வந்து நான் சுத்தமாக பல்ப் ஆட் பண்ணல, வெறும் ஜெல்லி மட்டும்தான், அந்த வாட்டர் மட்டும்தான். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது வந்து நான் வெளியிலே வந்து ஆறுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப்-அன்-ஹவர் கிட்ட இருந்தது, நல்லா செட் ஆகிடுச்சிங்க எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஹாஃப்-அன்-ஹவர் ஆச்சு, 35 மினிட்ஸ் கிட்ட இருந்தது, நல்லா செட் ஆகிடுச்சு.
இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு ஷேக் இருக்காது, நல்ல ஜெல்லியாக பவுன்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரிச்சாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ இந்த மோல்டில் இருக்கிறத வந்து நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்டு இந்த கிளாஸ் பவுலில் இருக்கிறத நான் ஷேக்கே பண்ண தேவையில்லை, அதுவே வெளியில் வந்துச்சு பாருங்கள். கட் பண்ணி காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவே தானே அப்படியே ரொம்ப வாயில் போட்டு கரையிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஹெல்தியும் கூட. இந்த புட்டிங்கை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.